ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி பேசுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ப்ரொமோவில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துரு. அதாவது நம்ம வந்து லக்ஷ்மி பிரியா மாதிரி நிற்கிறோம். சடனாக ஸ்க்ரீனில் வந்து ஒரு கார் கிராஸ் ஆகிற மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அது கொஞ்சம் முன்னாடி சீன் வரும் பார்த்தோம். பட் நமக்கே ஆச்சரியம் தான், சட்டுன்னு வந்து கார் வந்து போயிடுச்சு. விஜய் வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி ப்ரொமோவில் சீன்ஸ் வந்து உடனே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லக்ஷ்மி பிரியா பதட்டத்துலேருந்து மீனலை. ஸோ என்னாச்சு உங்களுக்கு எதாவது இல்லை, நான் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, வண்டி வர்றது எனக்கு தெரியல, கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் எப்படி பறந்து வந்தீங்களா அப்படின்னு வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. விஜய், ஆமாம் நான் பறந்து தான் வந்தேன், உனக்கு அந்த ஃப்ளேவர் கேட்டல அது இல்லை, அது உனக்கு வேறு என்ன வேணும்னு கேட்கலான்னு வந்தேன், அப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத. ஸோ உங்களுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆறுதல் ஆகிக்கிறாங்க. ஸோ ப்ரொமோவில் வர மாதிரி அவர் வந்து நினச்சி பார்ப்பார். ஆக்சுவலாக அது பசுபதி தான் அப்படின்னா அந்த சீனை கூட வந்து சீரியலில் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் அவர் திங்க் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த சீன் எல்லாமே முடிச்சு, ப்ரொமோ சீன் எல்லாமே அவங்க கொஞ்சம் மெர்ஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது சீரியலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ குமரன் வந்துட்டார். ஸோ விஜய்க்கு அடுத்து அவர் இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து போயின்னு இருக்கார் இல்லையா. ஸோ அவருடைய ஸ்டோரி தான், அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி எல்லாருமே வந்து பரிமாற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கங்கா கோவமாக தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க, இருந்தாலும் கோவத்தில் தான் இருக்கிறாங்க. சாரதாமாவும் பாட்டியும், ஏன்டி உனக்கு கேட்கறதுக்கு வேறு இதுவே இல்லையா, ஒட்டியான தான் கேட்பா, எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கேட்குறாங்க. வேலை செஞ்சு பணம் வந்தது அதுதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் முடிஞ்ச பிறகு மறுநாள் வந்து மார்னிங்கில் வந்து விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் குமரனும் உட்காந்துருக்காரு. சரி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி குமரன் வந்து விஜய்கிட்டையும் காவேரிட்டையும் கேட்குறாங்க. என்ன விஷயம், அது எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லி அம்மாச்சி அத்தை கங்கா வந்துடுறாங்க. கங்கா நீ டீ குடிக்காத ரொம்ப அப்படின்னு, ஏன் அது ஒன்றுத்தில் தான் எதாவது ஆகப்போதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹர்ட் பண்ணுறாங்க குமரனை. அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து மலேசியா போகலான் இருக்கிறேன், ஆர்டர் வந்தது இல்லையா, அதில் போய் ஒர்க் பண்ணணும், பணம் வேணும் இல்லையா, டெலிவரி அப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோச்சிட்டு போயிடுறாங்க. என்கிட்ட கூட சொல்லலை, டிசைட் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு போயிடுறாங்க. அப்புறமா இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சி குமரன் அழுதுட்டுருக்காரு. பாட்டி மாமா அழுதுறாங்க, என்னை விட்டு போகாத குமாரா அப்படின்னு. பாஸ்போர்ட்லாம் வேணுமேனா அதெல்லாம் அப்போவே மாமா இருக்கும்போது எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சீன் முடியுது. அப்புறம் அவங்க ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து 3 சகலைகள் வந்து பேசிக்கிறாங்க. நிவின் கேட்குறாரு, என்கிட்ட நீ சொல்லி என்ன இல்லைடா நிவின், நானே யோசித்து இப்போ தானே முடிவு பண்ணியிருக்கேன், ஆர்டர் கொடுத்தவங்க தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னும் விஜய் நீங்கள் எதுவும் சொல்ல கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு. சொல்லலைன்னு உங்ககிட்ட. ப்ரோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி அக்கோமடேஷன்ஸ் இன்கம்லாம் ஓகே தானே, எல்லாமே கம்பெனி சார்பாக பண்ணிடுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பிரதர் உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிவின் கேட்குறாரு. என்னென்ன ஏன் அது போகாத இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லைடா நிவின் பணம் வேணும் அப்படின்றாரு. விஜய் ஓப்பனாக கேட்டார், ஏங்க கொஞ்ச நாள் தனியாக போகணுன்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் விஜய் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஆக்சுவலாக நான் இங்கே இருந்து போனால் தான் வந்து கொஞ்சம் பிரிவு இருந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுறாரு. பட் எங்கள் 2 பேருக்கும் போகிறது பிடிக்கல தான், கங்காவும் ஃபீல் பண்ணுவோம் நானும் ஃபீல் பண்ணுவேன், பட் இருந்தாலும் அசிங்கப்பட முடியாது தொடர்ந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுங்க. விஜய் வந்து சொல்கிறார், நான் அன்பை தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் இப்போ பிஸ்னஸ் தேடி வெளியே போகிறீங்க, ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ட்ராக்கில் நிற்கிறீங்க, எனக்கு என்ன வேணும் எனக்கு நல்லா தெரியும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் கொடுக்குறாரு. உங்களை பிரிஞ்சு தான் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நீங்கள் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணது அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி ஆக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க 3 சகலையுமே. ஸோ அந்த சீன்ஸை வந்து இன்றைக்கி லாஸ்ட் எண்டில் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு வந்து போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி மண்டே அந்த சீன் வரும்னு நினைக்கிறேன். அவர் மலேசியா போகிறது 2 or 3 months ஆகும்ன்ற சொல்லிட்டு கிளம்புறாரு. ஓகேங்களா, இதான் இன்றைக்கி சீரியல் எபிசோட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.